Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெட்டா ஆட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், கலெக்ஷன்ஸ், கரோசெல், அப்புறம் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட் டைப்ஸ் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். ஈவன் இதை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்மளால ஆடா ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், அப்படி இல்லைனா மெட்டாவோட ஆடியன்ஸ் நெட்வொர்க், இங்க எல்லாமே நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இங்கெல்லாம் நம்மளுடைய ஆடை ரன் பண்ணோம் அப்படின்னா அப்போ மெட்டா ஆட்ஸோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்க மெயினா 3 லெவல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் லெவல், ரெண்டாவது ஆட் செட் லெவல், மூணாவது ஆட் லெவல். சரி வாங்க இப்போ இதை பத்தி ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கேம்பெயின் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத ஃப்ரீ டிஃபைனாக கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ், லீட்ஸ், அப்படி இல்லைனா என்கேஜ்மெண்ட். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணுறதுனால மெட்டாவோட அல்காரிதம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுடைய கேம்பெயின்கான ரைட் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் டிராஃபிக்கை சூஸ் பண்ணுங்க. இப்போ மெட்டா உங்களுடைய கம்ப்ளீட் கேம்பெயினை அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரை டார்கெட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன, பிளேஸ்மெண்ட் எங்கெங்க கொடுத்துருக்கீங்க, பிடிங் என்ன, அப்புறம் எந்த மாதிரியான கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எந்த வெப்சைட் பேஜுக்கு நீங்க யூசரை ரீடைரக்ட் பண்றீங்க அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ணி இதுக்கான ரைட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் இல்லைனா மெட்டாவோட ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால மேக்ஸிமம் கிளிக்ஸ் வந்து உங்களுடைய ஆடுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலிமா நல்ல டிராஃபிக்கை உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயின் லெவலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மெட்டா ஆட்ஸ் ஃப்ரீ டிஃபைனாக கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ்ஸோட யூசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அடுத்து ஆட் செட் லெவல். ஸோ இந்த லெவலில் நீங்கள் உங்களுடைய ஆட் செட்டை ஷெட்யூல் பண்ண முடியும், அப்புறம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும், பட்ஜெட் செட் பண்ண முடியும், அப்புறம் எங்கே உங்களுடைய ஆட் வந்து பிளேஸ் ஆகணும், அப்புறம் பிட்டிங், அப்புறம் ஆப்டிமைசேஷன், இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கேம்பெயினோட கோல் கன்வர்ஷன் அப்படின்னா அதை பர்ச்சேஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் நடக்கணும் அப்படின்னும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி பர்ச்சேஸ் அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை நம்மளால டார்கெட் பண்ணி மல்டிபிள் ஆட் செட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆட் செட்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே கேம்பெயினில் நீங்கள் மல்டிபிள் ஆட் செட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஆட் செட்லையும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டார்கெட், டிஃப்ரெண்ட் பட்ஜெட், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் ஆட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆட் செட்டில் லுக் லைக் ஆடியன்ஸ் மொத்தம் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு ஆட்ஸை ரன் பண்ணலாம். அதே கேம்பெயினில் வேற ஒரு ஆட் செட்ஸை கிரியேட் பண்ணி அதை ப்ராடான ஆடியன்ஸ்க்கு மொத்தம் நீங்கள் ஆடாக ரன் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் இதே ஆட் செட் லெவலில் ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸை கூட நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரே கேம்பெயின் ஆனால் மல்டிபிள் டார்கெட்ஸை இண்டிவிஜுவல் ஆட் செட்டாக கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம மேக்ஸிமம் ஆப்டிமைசேஷன் ப்ராசஸை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லுக் லைக் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் கிரியேட் பண்ண அந்த லுக் லைக் ஆடியன்ஸை யூஸ் பண்ணி சிமிலர் ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஹை கன்வர்ஷன்ஸை மெட்டா ஆட்ஸ் மூலிமா எடுக்க முடியும். அப்புறம் ஒரு ஆட் செட் லெவலில் நம்மளால மல்டிபிள் ஆடை கிரியேட் பண்ண முடியும். சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் செட் லெவலில் எல்லா டார்கெட் ஆப்ஷன் ப்ளஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்மளால சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆட், வீடியோ ஆட், கரோசல் ஆட், அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆட்ஸ், அப்புறம் ஸ்லைட் ஷோ, அப்புறம் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் யூஆர்எல் ட்ராக்கிங் இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒரு கேம்பெயின்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஆட் செட்ஸை கிரியேட் பண்ண முடியும். மூணாவதாக நீங்கள் ஒரு ஆட் செட்டில் மல்டிபிள் ஆட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஆட் செட்டுக்குள்ள ஒரு இமேஜ் ஆட், ஒரு கலெக்ஷன் ஆட், ஒரு கருசல் ஆடை நீங்கள் ரன் பண்ண முடியும். சரி வாங்க இதை டீட்டெயில்டாக நம்மளுடைய மெட்டா ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ மெட்டா ஆட் மேனேஜரோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே டிஃபால்ட்டாகவே 3 லெவலில் ஆட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின், ஆட் செட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்ஸ். இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அப்ஜெக்டிவ்ஸோட இங்கே அப்பியர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லீட் ஜென்ரேஷன் 2023 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆட் செட் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே செகண்ட் டேப் எனேபிள் ஆகி நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆட் செட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த கேம்பெயின்குள்ளவே திரும்பவும் ஒரு ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக அந்த கேம்பெயின் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அடுத்து ஆட் செட்குள்ளே நீங்கள்
கிரியேட் நியூ ஆட் செட் அப்படின்றது அப்படியே விட்டுருங்க. அடுத்து உங்களுடைய ஆட் செட் நேமை கொடுத்துட்டு ஆட் நேமை நீங்க கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால திரும்பவும் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் பிளஸ் பட்ஜெட் எல்லாமே நீங்க சூஸ் பண்ண முடியும். அடுத்து ஆட்ஸ் லெவல். ஸோ இங்கே தான் நம்மளுடைய கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் தான். இன்கேஸ் உங்களுக்கு கரோசல் ஆடோ இல்லைனா கலெக்ஷன் ஆட்ஸோ நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்ப கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆட் செட் நேம் அப்புறம் ஆட் நேமை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.